நல்லா இருந்ததுங்க படம் பார்க்க. இன்னைக்கு வந்து படையப்பா படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ரீவிசிட் பண்ணும்போது டிவி எக்ஸ்பீரியன்ஸும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருந்தது? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா நான் சின்ன ஆள் அப்ப வரப்ப, இப்ப பாக்குறப்ப அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, அந்த ஃபீல் நல்லா இருக்கு. இன்னைக்கு கேட்டகரியில ஏகப்பட்ட படங்கள்லாம் வருது. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? டிஃபரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி புது படம் பாக்குறதுக்கு கூட இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, இந்த படம் பாக்குறதுக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கு பாக்குறதுக்கு. ரஜினி சார் இந்த மாதிரி கேட்டகரி படம் பண்ணா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஆகும். இதுல அவர் ரெண்டு மாதிரி தான் நடிச்சிருக்காரு, பெரியவங்க வேஷத்துல தான் நடிச்சிருக்காரு. ஆனாலும் அது நல்லா தான் இருக்கு. இப்பயும் பாக்குறப்ப ஒன்னும் நமக்கு ஒன்னும் தான் தெரியல, நல்லா இருக்கு. எப்படி இருந்தது மாஸ் சீக்வன்ஸ் எல்லாம்? எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்தது சீன்லாம். இன்னைக்கு பாக்குறப்ப நமக்கு அது என்னென்ன சீன் வரும் தெரிஞ்சு நம்ம பாக்குறதுனால இன்னும் சூப்பரா இருந்தது நமக்கு. அந்த இது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி வேற லெவல்ல இருந்தது. யாருமே சீட்ல இல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது, ஃபீல் நல்லா இருந்தது பார்க்க. சரி, அவரோட பர்த்டேக்கு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி பர்த்டே தலைவா, நீங்க தான் எப்பயும் எங்க தலைவர். ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எவர். தேங்க்யூ. தேங்க்யூ. டிவில பாத்துருக்கோம்ல, தியேட்டர்ல இப்போ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறேன். டிவிலேயே வந்து எவ்ரிடே போட்டாலும் பார்ப்போம். அந்த படத்தை உட்காந்து லஞ்ச் சாப்பிடும் போது, டின்னர் சாப்பிடும் போது கேபிள் சேனல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது வேற லெவல் வைப்பா இருந்தது, சூப்பரா இருந்தது படம், என்ஜாய்ஃபுல்லா இருந்தது. தியேட்டர்ல எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் பாதி பேர் சீட்லயே இல்ல, பாட்டெல்லாம் இருக்கும் போது ஓ கிக்கி ஏறுதேன்னு அவங்க எல்லாரும் எழுந்து ஏறி ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வைப் சூப்பரா இருந்தது. நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் பண்றாங்க, ஆனா இதுக்கு இந்த மாதிரி பெருசா ஓப்பனிங் இல்ல. அதுக்குதான் நான் கேக்குறேன். நிறைய இந்த மாதிரி நிறைய பண்ணணும் ரீ ரிலீஸ்லாம். ஸோ நல்லா இருக்கு. டே ஒன்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ் ஃபீலா இருக்கு. இந்த 3 hours உங்களுக்கு எப்படி இருந்தது? படம் வேணா 3 hours முடிஞ்சிருச்சு, 3 hours ஆயிடுச்சா நிஜமாவே அந்த மாதிரி இருந்தது ஃபீலிங். 3 hours சொல்லும் போது தான் தெரியுது. பட் படம் எங்கேயுமே எதுவுமே தெரியல, எங்கேஜிங்கா இருந்தனால அந்த 3 ஹவர்ஸ்னே தெரியல. ஸோ சூப்பரா இருந்தது. இன்னைக்கு ஜென்ரேஷன்ஸ்ல எல்லாருக்கும் டேஸ்ட் மாறிடுச்சு இல்ல, ஆனா இந்த படம் இந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதா இந்த ஜென்ரேஷன்? அது ஒருவரோட ஒரு ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜென்சி கிட்ஸ் ஆர் வாட் எவர் பீப்புளுக்கு பிடிக்கலனா தட்ஸ் ஃபைன். ஏன்னா எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணோம்ல. எங்களுக்கு அப்போ இருந்த மாதிரியே இப்போ ரஜினி சாரை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாகவும் அதே மாதிரி இருக்காரு. அவர் இந்த படத்துல எப்படி இருக்காரோ இப்போ அட் ப்ரெசென்ட்டும் அதே மாதிரி இருக்காருல, ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு. ஸோ இந்த ஏஜ்லயும் அவர் எப்படி இருக்காரு அப்படின்றதுலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அது குட் திங் தானே. ஸோ ரஜினி சாருக்கு என்ன சொல்லுங்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவரே. நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய படம் கொடுக்கணும், எங்கள் எல்லாருக்குமே நிறைய ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி இயர் உங்களோட படம்லாம் எங்களுக்காக, செலிப்ரேஷன் மோடுக்காக. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. படம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரீரிலீஸை எங்களால் பார்க்க முடிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. இன்னைக்கு நிறைய படத்துடைய ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. பட் இந்த ஸ்டைல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே நல்லா கொண்டு போயிருக்காங்க. எதுவுமே அந்த சுத்தலோ சும்மா இப்போ வர படங்கள்ல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் பாட்டு போட்டு அப்படியே ஓட்டுறாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும், கதையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்கேயுமே இந்த லேகே இருக்காது. தியேட்டர்ல எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? சூப்பர் இருந்துச்சுண்ணா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்னால அப்போ நான் இல்லவே இல்லை, என்னால பார்க்க முடியாது. பட் இப்போ என்னால பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்ததுல தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்? வந்து நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷோஸ்லாம் நான் போனதும் கிடையாது, இந்த மாதிரி செலிப்ரேஷன் ஷோஸ்லாம். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். செம்மையா இருந்துச்சு, எல்லாரும் செம்ம வைபா இருந்தாங்க. ஓகே, ரஜினி சாருக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவா, வி லவ் யூ சோ மச். இப்போ பார்த்தாலும் படம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு புது படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தலைவர் கலக்கிட்டாரு. ஆஸ் யூஷுவல் ஸ்டைலு, மாசு, கமர்ஷியல், வேற லெவல் படம். தியேட்டர்ல எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? சூப்பர் ரெஸ்பான்ஸுங்க. நான் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரீரிலீஸ் படம் மாதிரியே இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆஸ் அ ஃபேனாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? பயங்கர ரிசீவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எங்க அக்கா பையன் கூட வந்தாரு சஃபிக்னு. அவருக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. அவருக்கு பயங்கர பிடிச்சி போச்சு. He started loving தலைவர். 3 hours அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யாருமே உட்கார மாட்டேன்றாங்கல்ல ஸ்கிரீன்ல. படம் போனதே தெரியல. 3 hours மாதிரியே இல்ல, சரண் போச்சு, செம்ம ஸ்பீடா போச்சு. ரஜினி சார் சொன்னார்ல, இந்த படத்தை நீங்க ரிசீவ் பண்றதை பொறுத்து இதே மாதிரி இன்னொரு படமா என்னால கொடுக்க முடியும்னு சொன்னாரு. அதுக்காக தான் கேட்கறேன். இன்னைக்கு கண்டிப்பா இது 3 hours போன மாதிரியே தெரியல. செம்ம சூப்பரா இருக்கு படம். நோ டல் மூமெண்ட். இந்த மாதிரி டைப்பான ஃபிலிம் ரஜினி சார் பண்ணா கண்டிப்பா போய் எடுத்துப்பீங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கு படம். ஓகே, அவருக்கு பர்த்டேக்கு என்ன விஷயம் சொல்லுங்க? ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்க நெடுவடி வாழணும், 100 ஆண்டு காலம் வாழணும். நாங்க வாழ்த்திட்டு இருக்கோம். நாங்களாம் ஃபேன்ஸ் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். லவ் யூ தலைவா.
சில கை குழந்தையா இருக்கும் போது எங்க வீட்ல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு போன படம் வந்து படையப்பா தான். ஓகே. அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமா பாக்குறேன் அந்த படத்தோட ரிலீஸ் வந்து. இன்னைக்கு சினிமா நிறைய அப்டேட் ஆயிடுச்சு, நிறைய திரைப்படங்கள்லாம் பாக்குறோம். அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இந்த படத்தை அந்த காலத்தில் எப்படி எடுத்தாங்கன்னு இருக்கு. இந்த கதையை வந்து எப்படி தலைவர் வந்து யோசிச்சாரு, அது எதுவுமே புரியல. வந்து சீன்லாம் வந்து இப்போ மாசெல்லாம் வந்து எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு சீனுமே மாசா அப்படி பயங்கரமா எழுதி அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தலைவர். வந்துட்டு தியேட்டர்லாம் வந்துட்டு வெடிக்குது ஃபுல்லா, அந்த மாதிரி இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் பண்றது இதெல்லாம் தாண்டி நீங்க 2K 4K கிட்ஸ் எல்லாம் படத்தை எப்படி என்ஜாய் பண்றாங்க? படம் எல்லாருமே லைக் வந்து வயசானவங்கல இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே படத்துல உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதரால கவர் பண்ண முடியும் அப்படின்னா தலைவர் மட்டும் தான், வேற யாருமே இல்லை. தியேட்டர்ல ரிப்பீட்டட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க சொன்னாங்களா? ஆமா, ஒன்ஸ் மோர் போட்டு படத்தையே வந்து ஒரு 4 தடவை போட்டாங்க. அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே ஒன்ஸ் மோர் போட்டுக்கிட்டே இருக்கணும், எல்லா சீனுமே ஹைலைட். அந்த மாதிரி என்ன படம், அதெல்லாம் வந்து காப்பியம். ஓகே சார், அவருக்கு பர்த்டேக்கு என்ன விஷயம்?